ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாத்துக்கும். இப்போ ஃபெவிகால் போட்டுக்கோங்க. எப்படின்னா அடியில் உள்ள அந்த சைடு மட்டும் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. மீதி சைடில் இப்படி இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இது இந்த பேக் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபெவிகால் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப திட்டாக தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நம்ம கிராஃப்ட் நம்ம கிராஃப்ட் நான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ உள் பக்கமாக பேப்பர் மடித்து வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 3 பாக்ஸுக்குமே கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம பேப்பர் ஃப்ளார் தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இப்படி நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளுக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படி சுற்றிட்டே வாங்க. நல்லா டைட்டாக நீங்கள் சுற்றிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம சுற்றிட்டே வரலாம். இப்போது லாஸ்ட்டில் நீங்கள் அப்படியே கையை விட்டுருங்க. விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். விட்டதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம சுற்றிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கடைசியில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளவர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா பிடிச்சிட்டு நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ விடுறதுனால நம்மளுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லீஃப் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்படி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லீஃபோட அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி வச்சு ஒட்டுறதுக்கு அதில் நான் பிங்க் கலர் ஸ்கெட்ச்சு யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம அதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறையா கார்ட்போர்டு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை ஹேங் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருக்கேன். வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டியாக ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே லைட் வெயிட்டான கார்ட்போர்டு தான். இப்போது இதை நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னஸ்க்காக இந்த மாதிரி டேப் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஹேங் பண்ணும்போது கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் நம்ம நல்லா நிறைய டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளவர்லாம் வச்சுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். நான் 2 சைடில் மட்டும் நான் வச்சு ஒட்டியிருக்கேன் ஃப்ளவர். அதுக்கப்புறம் லீஃப்லாம் வச்சு ஒட்டிக்கோங்க.
இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நிறையா ஃப்ளவர் வந்து பண்ணி கூட நீங்கள் வந்து அங்கங்கே வந்து வச்சு ஒட்டினா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து தேவையோ ஸோ அதை வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் அந்த பாக்ஸ் வந்து ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு 2 சைடில் மட்டும் ஸ்டிக்கர் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஸ்டிக்கரு. ஸோ இதை வந்து ஒரு 2 ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு ஸோ 2 சைடில் மட்டும் நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் வந்து தேவையோ நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இந்த கிராஃப்ட் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.